வணக்கம் நண்பர்களே. உங்கள் வாழ்வில் வற்றாத செல்வம், குறையாத மகிழ்ச்சி, அள்ளி அள்ளி கொடுத்தாலும் குறையாத நிம்மதி வேணுமா? அப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு தான். வருஷத்துலேயே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான நாள். நாம் என்ன செஞ்சாலும் அது பல மடங்காக பெருகக்கூடிய ஒரு நாள் எதுன்னு கேட்டால் அதுதான் அக்ஷய திருதி. இந்த 2026 அக்ஷய திருதி என்னைக்கு வருது? தங்கம் வாங்க சரியான நேரம் எது? தங்கம் வாங்க வசதி இல்லாதவங்க என்ன செஞ்சால் அதே பலன் கிடைக்கும்? இதெல்லாம் பற்றி தான் நாம் இன்னைக்கு டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரலும் பாருங்கள். ஒரு சின்ன பரிகாரம் மூலமாக உங்கள் வீட்டில் பணவரவை எப்படி வற்றாமல் வச்சுக்கிறதுங்கிற ஒரு போனஸான சீக்ரெட்டையும் லாஸ்ட்டில் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள். இப்போ தான் நம்ம சேனலுக்கு முறை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வருஷம் அக்ஷய திருதி எப்போ வருதுன்னு பார்க்கலாம். 2026ஆம் ஆண்டு அக்ஷய திருதி ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருது. திதி தொடக்கம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 19 காலை 10:49 மணி அளவில் தொடங்குது. திதி முடிவு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 20 காலை 7:27 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் உதய திதி கணக்குப்படி நாம் ஏப்ரல் 19 ஞாயிற்றுக்கிழமை, சில கேலண்டரில் கூட பார்த்துருப்பீங்க ஏப்ரல் 20 கூட அக்ஷய திருதின்னு போட்டிருக்கோம். ஸோ ஏப்ரல் 19 காலை 10:45 தோராயமாக அந்த மணி முதல் அடுத்த நாள் ஏப்ரல் 20 காலை 7:30 மணி வரலும் அக்ஷய திருதி இருக்குன்னு நம்ம கணக்கிட்டுக்கலாம். அன்னைக்கு நாள் முழுவதுமே விசேஷமான நேரம் தான். குறிப்பாக தங்கம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க காலையில் 10:50 மணிலேருந்து மாலை வரலும் தாராளமாக வாங்கலாம். அது ஒரு அபிஜித் முகூர்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த ஒரு நாளில் எந்த நல்ல காரியமும் செய்வதற்கு தனியாக நேரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அன்னைக்கு நாள் முழுவதுமே சுபமான நேரம் தான் அப்படிங்கிறது தான் அதோட பொருள். இந்த அக்ஷய திருதியோட பின்னணி என்ன? ஏன் இந்த நாள் பெருசாக கொண்டாடுறோம்? ஏன் அது ரொம்ப பெருசாக பேசப்படுது அப்படிங்கிறத பார்க்கலாமா? ஏன் இந்த நாள் இவ்வளவு பெருசாக கொண்டாடுறோம்? இதுக்கு பின்னாடி இருக்க சுவாரஸ்யமான புராண கதைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கதைகள் நம்ம கேட்க முடியுது. மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வனவாசம் போனப்ப திரௌபதிக்கு சூரிய பகவான் அக்ஷய பாத்திரம் கொடுத்தது இந்த நாளில் தான் சொல்லப்படுது. அதில் உணவு அள்ள அள்ள குறையாது அப்படிங்கிறது எல்லாருமே நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்த புராண கதை பார்த்தீங்கன்னா புனித நதியான கங்கை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு வந்த நாள் இந்த அக்ஷய திருதி நாளில் தான் சொல்கிறாங்க. அதுக்கடுத்த விஷயம் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட 6வது அவதாரமான பரசுராமர் பிறந்தது இந்த புனிதமான நாளில் தான் சொல்லப்படுது. இன்னொரு விஷயம் கூட இருக்கு. செல்வத்தின் அதிபதியான குபேரன் சிவபெருமானை வணங்கி தன்னோட செல்வங்கள் எல்லாம் குறையாமல் இருக்க வரம் பெற்றது இந்த நாளில் தான் சொல்லப்படுது. அக்ஷயா அப்படின்னா சமஸ்கிருதத்தில் குறையாதது அல்லது அழியாதது அப்படின்னு பொருள்படுது. அதனால தான் இந்த நாளில் நம்ம செய்கிற தர்மம் இல்லை நல்ல விஷயங்களாக இருக்கட்டும், இதெல்லாம் நம்ம வாங்கக்கூடிய பொருளாக இருக்கட்டும், அது எல்லாமே என்றைக்குமே குறையாமல் அழியாமல் நம்ம கூட வசமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். சரி, இந்த நாளில் நம்ம வீட்டில் என்ன செய்யணும்? அதிகாலையில் நேரமாக எழுந்து காலையிலேயே குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டு மகாலட்சுமியை வரவேற்கணும். விஷ்ணு மற்றும் மகாலட்சுமிக்கு சிறப்பான பூஜைகள் செய்யணும். குபேரன் படம் இருந்தால் அவருக்கும் தீபாரணையும் பூஜையும் செய்கிறது நல்லது. எல்லாரும் தங்கம் தான் வாங்கணுமா? கண்டிப்பாக இல்லை. இந்த நாளில் தங்கம் வாங்க முடியலனாலும் கவலைப்படாதீங்க. சில வேறு பொருட்களையும் கூட நம்ம வாங்கி இந்த அக்ஷய திருதியை கொண்டாடலாம். அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகாலட்சுமியின் அம்சமான கல்லுப்பு. இந்த ஒரு கல்லுப்பு பேக்கெட் வாங்கி நீங்கள் சாமிக்கு முன்னாடி வச்சு வழிபட்டாலுமே சிறப்பு தான். வேற என்ன வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், பச்சரிசி, வெல்லம், வசம்பு, பச்சை கற்பூரம், இந்த மங்களமான பொருட்கள்லாம் வாங்கி உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா செல்வம் நிச்சயமாக பெருகும். தங்கம் வாங்க முடியாதவங்க இது உங்களால் எவ்வளோ வாங்க முடியுமோ, இதில் நான் மேற்கூறிய பொருட்களில் உங்களால் என்னெல்லாம் வாங்கி சாமிக்கு பூஜை பண்ணி படைக்க முடியுமோ அதெல்லாம் வாங்குவதும் சிறப்பான விஷயம்தான். இந்த அக்ஷய திருதியில் வேற ஒரு முக்கியமான விஷயம் கூட நீங்கள் செய்யணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா தான தர்மம். இந்த வெயில் காலத்தில் உங்களால் முடிஞ்சால் சிலருக்கு இல்லை உங்களால் எவ்வளோ பேருக்கு முடியுமோ அவ்வளோ பேருக்கு நீர்மோர் இல்லை குடை, விசிறி
இல்லைன்னா ஏழை குழந்தைகளுக்கு கல்வி, உணவு இந்த மாதிரி ஏதாவது வாங்கி தானம் செய்கிறதும் நிச்சயமா உங்களுக்கு புண்ணியத்தை தரும். சரி, இந்த நாள்ல வேற என்னெல்லாம் நம்ம செய்யணும், செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கலாம். செய்ய வேண்டிய சில விஷயங்கள். புதிய தொழில் தொடங்க இது மிகுந்த சிறப்பான நாள். ஒரு சேமிப்பு கணக்கு தொடங்குறது, புதுசா நீங்க ஏதாவது ஒரு சேவிங்ஸ் பிளானோ, ஒரு இன்வெஸ்ட்மென்ட் பிளானோ பண்றீங்கன்னா, அது இந்த நாள்ல நீங்க செய்யறது ரொம்ப நல்ல விஷயம். பெரியவங்களோட ஆசீர்வாதம் கட்டாயமா இந்த நாள்ல வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரி, செய்யக்கூடாதவை என்னென்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த நாள்ல கடன் வாங்குறத தவிர்த்துருங்க. அக்ஷய திருதி அன்னைக்கு யார்கிட்டயும் கடன் வாங்காதீங்க. அன்னைக்கு கடன் வாங்கினா அது மேலும் மேலும் பெருகுங்கிறது நமக்கு ஒரு சங்கட்டமான விஷயமா கூட அமையலாம். அதனால யாருக்கிட்டயும் எந்த ஒரு பொருளையோ, நகையோ, இல்ல பணமோ எதையுமே கடனா வாங்காதீங்க. அந்த அன்னைக்கு சைவம் சாப்பிட்றது மட்டும் இருந்தா கொஞ்சம் பரவாயில்லையா இருக்கும். அசைவ உணவ தவிர்க்கிறது நல்லது. இன்னொரு முக்கியமான விஷயம், வீட்ல சண்டை போடுறதோ, யாரையாவது மனசு கஷ்டப்படுற மாரி பேசுறது, இது எல்லாமே அந்த அன்னைக்கு தயவு செஞ்சு தவிர்த்துருங்க. முடிஞ்ச வரைக்கும் சிரிச்ச முகத்தோட, அமைதியாவும், நிதானமாவும் அந்த நாள கொண்டு போங்க. இல்ல நான் தங்கம் தான் வாங்க போறேன் அப்படின்னு பிளான் பண்றவங்க, தங்கம் வாங்குறவங்க 2026 சனிக்கிழமை இல்ல ஞாயித்துக்கிழமை 2 நாள்ல என்னைக்கு வாங்குறீங்களோ, அதுல நீங்க போய் பார்க்க வேண்டிய கடைக்கு முன்னாடியே நீங்க அட்வான்ஸா புக் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா, அன்னைக்கு நகைக்கடைகள்ல பெரும்பாலும் அதிக கூட்டம் இருக்கும். ஸோ நீங்க 1 கிராம் தங்க காயின் வாங்க போறோம், 1/2 கிராம் தங்க காயின் தான் வாங்க போறோம் அப்படிங்கிற மாரி இருந்தா, அது இன்னைக்கு வாங்குறதே பெரிய விஷயம் தான். அது நம்ம வாங்க போறோம் அப்படின்னம்னா, அன்னைக்கு அந்த கடையில தட்டுப்பாடின் காரணமா கிடைக்காம போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப நீங்க போயிட்டு மனசொடிஞ்சு திரும்பி வர்றத தவிர்த்துறது நல்லது. ஸோ 1 நாள், 2 நாள் முன்னாடியே போயிட்டு புக் பண்ணி வச்சுட்டு, இல்லன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, நண்பர்கள் அந்த மாரி கடை இருந்ததுன்னா அவங்க கிட்ட சொல்லி வச்சுட்டு, அக்ஷய திருதி அன்னைக்கு நீங்க போய் பணம் குடுத்து வாங்கிக்கிறது ரொம்ப நல்லதா இருக்கும். ஓகே நண்பர்களே, நான் முன்னாடியே சொன்ன மாரி அந்த போனஸ் சீக்ரெட் இதுதான். அக்ஷய திருதி அன்னைக்கு சாயந்தரத்துல உங்க வீட்ல ஒரு கண்ணாடி பவுல் இருந்தா அத எடுத்துட்டு, அதுல கொஞ்சம் பச்சரிசி, அது மேல ஒரு துண்டு மஞ்சள், அப்புறம் பச்சை கற்பூரம், அப்புறம் வசம்பு, அப்புறம் ஒரு ரூபாய் காயினோ, இல்ல ரூ. 5 நாணயமோ வச்சு, மகாலட்சுமி கிட்ட வேண்டிக்கிட்டு, உங்க பீரோல வச்சு வணங்குங்க. இது ஒரு காந்தம் மாதிரி நேர்மறையான ஆற்றலை ஈர்த்து, உங்க வீட்ல பணப்புழக்கத்த எப்போதும் குறையாம வச்சிருக்கும். ஸோ நீங்க இந்த பீரோல இப்ப சாயந்தரம் வைக்கிறீங்க அப்படின்னா, அத அடுத்த நாள் காலையில மறுபூஜை வரலும் வச்சுட்டு, நெக்ஸ்ட் டே எடுத்து நீங்க அத வழக்கம் போல பயன்படுத்திக்கலாம். சரி நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோவ உங்க நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் கண்டிப்பா பலனடையட்டும். இந்த அக்ஷய திருதிய உங்களுக்கு எல்லா வளமும், நலமும் அந்த கடவுள் கொடுக்கட்டும்னு நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு வீடியோல சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.